பெண்களே, இனிமே தேங்காய் உடைக்க ஆண்களை தேட வேண்டாம். இந்த ஒரு இடத்தில் மார்க் பண்ணி ஒரு தட்டு அளவு எடுத்தது போல் உடையும். தேங்காய் இல்லாமல் தமிழர் சமையலை நினைக்க முடியாதென்றே சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் பெரிய தேங்காயை சரியாக உடைக்க முடியாமல் அது சிதறி போகும். தேங்காய் உள்ளே உடைந்து நீர் வீணாவதும் துண்டுகள் நசுங்கி விடுவதும் ஏற்படக்கூடும். இதையெல்லாம் தவிர்க்க ஒரு எளிமையான ஆனால் பயனுள்ள வழி இருக்கிறது. முதலில் பெரிய அளவுடைய தேங்காயை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் குடுமி எனப்படும் இடத்தை நன்றாக சுத்தம் செய்யுங்கள். அதன் பிறகு தேங்காய் மேற்பரப்பில் இருக்கும் நார்களையும் மெதுவாக உரித்து அந்த கோள வடிவத்தை தெளிவாக வைத்து விடுங்கள். இந்த நார்கள் நம் விரல்களை தடுக்கக்கூடும். அதனால் சுத்தம் செய்வது முக்கியம். தேங்காயின் ஒரு முக்கிய அம்சம், அதில் 3 கண்கள் இருக்கும். இதில் 2 கண்கள் அருகருகே இருக்கும், மற்றொரு கண் மட்டும் தனியாக கீழ்ப்பக்கம் இருக்கும். இந்த கண்களை அடையாளம் காண வேண்டும். அப்போது இரட்டை கண்கள் மேலே வரும்படியாகவும் ஒற்றை கண்ணுள்ள பக்கம் கீழே வரும்படியாகவும் தேங்காயை கைப்பிடியில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அரிவாளையோ அல்லது வேறு ஒரு கூர்மையான கருவியையோ எடுத்து தேங்காயின் நடுப்பகுதியில் ஒரு நேரடி சத்தமில்லாத அடியை கொடுங்கள். இந்த அடியில் கோணமோ சிதறலோ இருக்கக்கூடாது. மையத்தில் கொடுக்கப்படும் அந்த அடியினால் தேங்காய் அழகாக சமமாக 2 துண்டுகளாக உடைந்துவிடும். இதற்கு பிறகு உள்ளே இருக்கும் தேங்காய் நீரை ஒரு கலத்தில் சேமிக்கலாம். மேலும் உலர்ந்த தேங்காயும் தானாகவே நசுங்காமல் பிரிந்துவிடும். வெறும் சில விஷயங்களை கவனித்தால் தேங்காயை உடைப்பது ஒரு சிரமம் அல்ல, நேர்த்தியான செயலாக மாறும். இந்த சிறிய யுக்தி நம் சமையல் முயற்சியை சுலபமாக்கும். தேங்காய் சரியாக உடைந்தால் சமைக்க ஆரம்பிக்கவே மனதில் சந்தோஷம் உருவாகும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.